சீக்கிரமாக இந்த இடத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை நாம் கட்டி பிரதிஷ்டை பண்ண ஆண்டவர் அந்த ஆலயத்தினுடைய திட்டத்தை எல்லாம் மனசிலே கொடுத்திருக்கிறார். அந்த விருப்பத்தை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாய் செயல்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் தம் தாசருக்கு தந்த இந்த வார்த்தையை நிறைவேறுதலை இன்று நம்முடைய கண்கள் காண்கின்றன. உயரமும் உன்னதமான கர்த்தருக்கு கட்டப்பட்டு இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் கொண்டிருக்கும் படிகளும் அநேகம், கடந்து வந்த பாதைகளும் அநேகம். ஆண்டு புத்தாண்டு ஆராதனையில் சபையின் மூத்த விசுவாசிகளை கொண்டு இதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. நாமத்திலே அந்த வேலையை ஆரம்பித்து வைக்கிறேன். உலகத்தின் அநேக நாடுகள் கொரோனா தொற்றால் முடங்கிய காலகட்டத்தில் நமது ஆலய பணிகள் துவங்கப்பட்டன. எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலரை வேறுபடுத்தி காண்பித்த தேவன் தொற்று காலத்தில் நமது ஆலய கட்டுமான பணியையும் வேறுபடுத்தி காண்பித்தார். முதற்கட்டமாக அஸ்திபாரம் அமைத்து 289 பைல்ஸ் தூண்கள் கட்டி முடித்த பின்பு முதலாவது ஸ்தோத்திர கூட்டம் நடத்தப்பட்டது. அதுவே நமது போதகர் பரிபூர்ண சுகத்துடன் கலந்து கொண்ட கடைசி ஆராதனையாக இருந்தது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள் என்றார். அடிக்கடி ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் இந்த வசனத்தை சொல்லி, என்னுடைய ஆவியினாலே அது ஆகும், என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய கரத்தை காண்கிறேன். கர்த்தரை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆலயத்தை அவர் கட்டுகிறார். அதற்குரிய தொடங்கினவர் அதை முடிப்பார். ஆண்டு நவம்பர் மாதம் நமது போதகர் அவர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது. கட்டுமான பணிகள் துவங்கிய ஆரம்ப நாட்களிலேயே போதகர் அவர்கள் சுகவீனம் அடைந்தது ஒரு பெரிய தடைக்கல் போன்று தோன்றியது. இனி இது நடக்காது என்று அநேகர் வாயினாலும் வார்த்தையினாலும் பேசினார்கள். இது தேவனுடைய திட்டம் அல்ல, அவசரமாக துவங்கப்பட்ட காரியம். இது இனி தொடராது, முடிக்க முடியாது, எல்லாம் முடிந்தது என்ற எண்ணங்களும் எதிர்ப்புகளும் எழுந்தன. ஏமாற்றமே என சோர்ந்து போன நேரத்தில் தேவன் நமது போதகர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களை கொண்டு மீண்டும் தொடர கர்த்தர் சித்தமானார். அடுத்த கட்டமாக ராப் ஃபவுண்டேஷன் அமைக்கப்பட்டது. அதற்கான பணிகள் முடிந்த பின்பு இரண்டாவது ஸ்தோத்திர ஆராதனை நடத்தப்பட்டது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அப்பா என்கிட்ட சொன்னாங்க, வேண்டாண்டா விட்டுறலாம், நான் நாளைக்கு எழுந்து போய் சர்ச்சில் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நாள் வந்தாங்க. இந்த அளவுக்கு எத்தனையோ முறை அவமா
5 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்குறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு நினைக்கும் போது கர்த்தர் இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை என் ஆயுசு நாளிலேயே காண செய்திருக்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். முதல் தளம் முதற்கட்டமாக முடிக்கப்பட்ட பின்பு 4வது ஸ்தோத்திர ஆராதனை நடத்தப்பட்டது. இதிலும் நம்முடைய போதகர் அவர்கள் கலந்து கொள்ள கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதைத் தொடர்ந்து அதே தளத்தில் பணிகள் நடைபெற்று 2023ஆம் ஆண்டு நாசரத் ஹால் முடிக்கப்பட்டு காலஞ்சென்ற நமது போதகர் தாமஸ் ராஜ் ஐயா அவர்களால் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டது. ஆண்டவரே, பிதா, குமார, பரிசுத்த திரியேக நாமத்தில் முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2 ஆராதனைகள் இந்த நாசரத் ஹாலில் நடைபெற்று வருகின்றன. அன்றைய தினம் அவர் சபை விசுவாசிகள் அனைவரையும் தனித்தனியாக கண்டு பூரித்து மகிழ்ந்தார். கண்டு தரிசித்து ஜெபித்து தேவனுக்கு நன்றி செலுத்தினார். அன்றைய தினம் தான் பெற்ற தரிசனத்தின் நிறைவேறுதலை நோக்கி சென்று கொண்டிருந்த பணிகளை அவர் தம் கண்களால் கண்டு ஆபிரகாமை போல விசுவாசத்தோடு அதை அணைத்துக் கொண்டார். நீ செய்ய நினைத்த தடைபடாது நாள் கொண்டு வந்து வரைக்கும் நாள் நடக்கும். அடிக்கடி அந்த முதல் சர்ச்சை நினச்சிங்க. 28 அடி நீளம் 17 அடி. அதெல்லாம் சந்தோஷமாக நன்றி அறிஞ்சிருக்கு. இப்படி ஒரு பில்டிங் நமக்கான உருப்படப்படுறேன். கர்த்தருடைய சித்தத்தின்படி நமது போதகர் அவர்கள் ஜூலை 6, 2023 அன்று கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிரவேசித்தார். மீண்டும் இயேசு உலகம் பேசும் வார்த்தைகளுக்கு இரையாகும் சூழ்நிலை ஏற்பட்டது. ஆயினும் தரிசனம் பெற்றவர் மறைந்தாலும் தரிசனம் தந்தவர் மறவாமல் இருந்து நமது போதகர் கேப்ரியல் தாமஸ் ராஜ் அவர்களை இன்னும் வளமையாக ஊழியத்திலும் கட்டுமான பணியிலும் எடுத்து பயன்படுத்தினார். இது தேவனுடைய காரியம். இதை தடுக்க யாரால் கூடும்? இதைத் தொடர்ந்து மெயின் சாங்சுரி தளம் மற்றும் கேலரி அமைப்பதற்கான பணிகள் துவங்கப்பட்டன. மெயின் ஹால் மற்றும் கேலரி கட்டி முடிக்கப்பட்ட பின்பு அதே இடத்தில் கூரை அமைப்பதற்கு முன் சபையாக நாம் ஒன்று கூடி தேவனை துதித்து நன்றி செலுத்த 5வது ஸ்தோத்திர ஆராதனை நடத்தப்பட்டது.
அன்று முதல் குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், கிறிஸ்துமஸ், புத்தாண்டு ஆராதனை, 6வது ஸ்தோத்திர ஆராதனை என விசேஷ ஆராதனைகள் அனைத்தும் இதே இடத்தில் நடைபெற கர்த்தர் கிருபை செய்தார். இன்று இந்த ஆலயத்தை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற வாஞ்சியை தேவன் தம்முடைய தேவதாசருக்கு தந்து கடந்த ஆண்டே இந்த நாளை கர்த்தருக்கென்று முன்குறித்து ஆயத்தப்படுத்த கர்த்தர் இரக்கம் செய்தார். தொடர்ந்து கட்டுமான பணியில் தேவன் பெசேலியலுக்கு அளித்தது போல நமது போதகர் அவர்களுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து புதிய புதிய காரியங்களை செய்ய ஏவினார். அதன்படி கடந்த நவம்பர் 2025 மேல் தளத்தின் லாபி மற்றும் அதே தளத்தில் 16 ஜப அறைகள் கட்டி முடிக்கப்பட்டு கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினாலே ஆண்டவருடைய மகிமைக்காக இந்த இடத்தை, இந்த ஜெப மையத்தை நாம் திறந்து வைக்கிறோம். ஹல்லேலூயா. அன்று முதல் ஆலய கட்டுமான பணிக்காக 365 நாட்கள் சங்கிலி ஜெபம் துவங்கப்பட்டது. நேற்றோடு 365 நாட்களும் நிறைவடைந்தன. நன்றியோடு ஜப தூபங்களை ஏறெடுக்கும் போது கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார் என்பதை பிரத்யட்சமாக தேவன் விளங்க பண்ணினார். மேலும் அன்று முதல் அனுதினமும் 3 வேளை துதி ஆராதனை இந்த ஆலய வளாக லாபியில் நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டுகளில் ஸ்தோத்திர ஆராதனைகள் மாத்திரமல்ல, அநேக அறைகளை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். கர்த்தருடைய அளவற்ற கிருபையால் புதிய ஆடைகள் வாங்க இயலாத ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு வஸ்திரங்களை கிடைக்க செய்யும் நோக்கத்தில் தபிதா ஸ்ட்ரோவ் எனும் புதிய அறையை நமது புதிய ஆலய வளாகத்தில் கடந்த 23/12/2025 அன்று திறக்க கர்த்தர் கிருபை செய்தார். நமது சபையில் 365 நாட்கள் சங்கிலி ஜபத்தை துவங்கி கடந்த மே 14, 2026 அன்று 9 மாதங்கள் நிறைவு செய்ய கர்த்தர் கிருபை செய்தது எண்ணி அன்றைய தினம் சிறப்பு துதி ஆராதனை நடத்தப்பட்டு அன்றைய தினமே புதியதாய் கட்டி முடிக்கப்பட்ட 4 அறைகளை கர்த்தரின் மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்ய கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். இதில் முதலாவதாக நமது சபையில் வியாதியால் கஷ்டப்படும் விசுவாசிகளுக்கு மருத்துவ உதவி மற்றும் ஆலோசனை வழங்கும்படி துவங்கப்பட்ட குட் சமாரிட்டன் ஊழியத்திற்காக குட் சமாரிட்டன் அறை திறந்து வைக்கப்பட்டது. அடுத்தது மேல்பாக்கம் சுற்றியுள்ள பள்ளி பிள்ளைகளுக்காக நமது சபையின் மூலமாக அனுதினமும் டியூஷன் நடைபெற்று வருகிறது. இதற்காக அப்போலோஸ் என்னும் அறையை திறந்து வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதைத் தொடர்ந்து வேதத்தில் தேவன் யோசேப்பை பயன்படுத்தி பஞ்ச காலத்தில் அநேகரை பாதுகாத்து போஷித்தது போல நமது சபையில் பசியினால் வாடுவரை போஷிக்கும்படியாக ஜோசப் ஸ்டோர் ஹவுஸ் எனும் அறையை திறக்கப்பட்டது. அடுத்தபடியாக ஆலய வளாகத்தில் சிற்றுண்டிகளை வழங்கும் விதமாக ஷாவே எனும் கெஃபேயை திறக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். இந்த கட்டுமான பணியில் தேவன் செய்த அதிசயங்கள் 1000. ஒவ்வொரு கட்டத்திலும் தேவன் திறந்த வழிகள், எழுப்பிய மனிதர்கள், பொழிந்த கிருபை, அகற்றிய தடைகள், அனுமதித்த இடையூறுகள், தந்த வெற்றிகளும் தோல்விகளும் கற்றுக் கொடுத்த பாடம், தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார் என்பதே. சவால்கள் மலையைப் போல எழும்பினாலும், அரைக்கூவும் கோலியாத்துக்கள் எத்தனை எதிர்த்தாலும், விசுவாசத்தை மாத்திரமல்ல, வேலையை துவக்கினவர் அவரே, அதை முடிக்கிறவரும் அவரே என்பதை சபையாக நாம் அறிக்கையிடும்படி இதுவரை எபினேசராக நடத்தி வந்தார். இனி முடிக்க வேண்டிய பணிகளையும் ஊழியத்தின் திட்டங்களையும் முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நன்றிகளை ஏறெடுக்கிறோம்.